ராஜன் மலர்பதம் தோளும் நேரம், மலர்பதம் தோளும் நேரம். மணியோசை கேட்டு மணவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மணவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். இரவெல்லாம் என்னை காக்க விழியானார், பகலெல்லாம் என்னை சூழ்ந்து துணையானார். இரவெல்லாம் என்னை காக்க விழியானார், பகலெல்லாம் என்னை சூழ்ந்து துணையானார். இதயத்தின் ஆழத்தில் உயிரானார், இதயத்தின் ஆழத்தில் உயிரானார். என்னை தேடி ஆட்கொண்டு அருளானார். அன்பாகினார். மணியோசை கேட்டு மணவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மணவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மன்னாதி மன்னன் நம் இயேசு ராஜன் மலர்பதம் தோளும் நேரம், மலர்பதம் தோளும் நேரம். மணியோசை கேட்டு மணவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். மணியோசை கேட்டு மணவீனை மீட்ட மலர்ந்தது புது ராகம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலும் ஆரோக்கிய தாயினிடத்திலும் அன்பும் பக்தியும் நிறைந்தவர்களே, இன்றே மனம் மாறும் நாள் என்ற எண்ணத்தோடு இன்றைய இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நிறைவான உண்மையான தூய்மையான வாழ்வை இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டி இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காண்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and to all the devotees of Our Lady of Health, Velanganni, who are watching the same. இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகளை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன் மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு
ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். என்றும் ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவராயிருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றே மனம் மாறும் நாள். வெளிப்புற அழகு மனிதர்களின் கண்களை ஈர்க்கும், உள்ள தூய்மை இறைவனின் இதயத்தை தொடும். பொன்மொழிகளில் ஒன்று. வெளிப்புற அழகு நாம் நம்மையே அழகுபடுத்திக் கொள்ளுகிற அந்த நேரங்கள், அது மனிதர்களின் கண்களுக்கு சற்று அவர்களை ஈர்ப்பதாக இருக்கும். ஆனால் உள்ள தூய்மை இறைவனின் இதயத்தை தொடும் என்று இந்த பொன்மொழி சொல்லுகிறது. நாம் வெளிப்புறத்தில் தோற்றமளிக்கின்ற விதத்தில் அழகாக தோன்றினாலும் நம்முடைய
அன்பும் நம்முடைய வாழ்வும் இறைவனை முழுமையாக தொடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிந்திப்போம். பொதுவாக நீங்கள் இல்லங்களை சந்திப்பது என்றால் பங்கு தந்தையை அழைப்பீர்கள். எங்களுடைய வீடுகளை மந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் பங்கு தந்தையை அழைப்பீர்கள். பங்கு தந்தை உங்களுடைய இல்லத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் உங்கள் வீட்டை எப்படி தயார் செய்திருப்பீர்கள்? நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி வீட்டு உள்ளேயெல்லாம் சுத்தமாக்கி வைத்திருப்போம். அப்பொழுது பங்கு தந்தை அவர்கள் வருவார்கள், அவர்களை அழைப்பீர்கள், வாங்க ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்கிற பொழுது ஜெபம் முடித்து தீர்த்தம் தெளிக்க வீடுகளுக்குள்ளாம் செல்வார்கள். அப்படி வீடுகளுக்குள் செல்லுகிற பொழுது அந்த வீட்டிலே ஒரே ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருக்கும். எதற்காக பூட்டி இருக்கிறார்கள்? அந்த வீட்டில் தேவையில்லாத ஜாமான், கொஞ்சம் பழைய பொருள், துவைக்காத அழுக்கு துணி, இதையெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு அறையில் அள்ளி போடுவாங்க. வேகமாக அள்ளி போட்டு அந்த அறையை பூட்டி வச்சிருவாங்க. ஃபாதர் வீடு முழுவதும் மந்திரித்து விட்டு வருகின்ற பொழுது இந்த அறையை தரங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் ஃபாதர்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடந்து போகிற பொழுது பூட்டி இருக்கின்ற இந்த அறையில் இருப்பது என்ன என்ற ஒரு கேள்வியோடு தான் செல்வது உண்டு. இதில் ஒரு சில வீடுகளில் சும்மா திறங்க, நான் மந்திரிச்சிட்டு போகிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் திறக்கின்ற பொழுது உள்ள ஒருத்தர் இருப்பார். யார்? அந்த வீட்டுக்காரர். அந்த அம்மா தான் நம்மளை வரவேற்பாங்க. அந்த வீட்டுக்காரர் எங்கே இருப்பார்? வீட்டு உள்ள அழுக்கு துணியோட அங்கே உட்கார்ந்திருப்பார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் மந்திரித்து விட்டு வருவது உண்டு. ஏன் இந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அறை அழுக்குகள் நிறைந்தது, பழைய பொருட்கள் நிறைந்த அறை என்று நாம் சொல்லுவது போல, இதோ இன்று அன்னையின் திருப்பாதம் வந்திருக்கிற நாம், நம்முடைய இதயம் என்பது எப்படிப்பட்ட இதயமாக நாம் இப்பொழுது அன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம்? உன் முழு இல்லத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்வது போல உன்னையும் நீ அன்பு செய், உன் சகோதரனையும் அன்பு செய். இந்த அன்பு என்ற இந்த கட்டளைக்கு முழு என்ற ஒரு பொருள் உண்டு. நம்முடைய இதயம் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிற பொழுது அதில் தனி அறை அமைத்து அங்கே அழுக்கு துணிகளை போடுவது அல்ல, மாறாக முழுமையான அன்பு நிறைந்தவர்களாக, முழுமையான அன்பை கடவுள் பேரிலும் சக மனிதன் பேரிலும் வெளிப்படுத்துகின்ற விதமாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நாம் இந்த நாளிலே நினைக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக இந்த நிகழ்வை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கின்ற மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறார். எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை! நீங்கள் எல்லோரும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், உள்ளேயே அந்த கல்லறையின் உள்ளே இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கும். எனவே உங்களுடைய இதயம் என்பது ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற பொழுது அது தூய்மையான இதயமாக இருக்கிறதா அல்லது அழுக்குகள் நிறைந்த இதயமாக இருக்கிறதா? அந்த பூட்டப்பட்ட அறையாக நம்முடைய இதயமும் இருக்கிறதா என்று நினைக்கின்ற பொழுது பூட்டப்பட்ட அறை திறக்கப்பட வேண்டும், அங்கே தூய்மை நிறைய வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய தூய பவுலடியார் கடிதத்திலே 5வது அதிகாரம் இறை வார்த்தை 19 இவ்வாறு சொல்லுகிறது: ஊன் இயல்பின் செயல்பாடுகள், பூட்டப்பட்ட அறையில் இருக்கின்ற செயல்பாடுகள், பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிச்சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு,
பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். நாம் பல நேரங்களில் நினைக்கலாம், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக கடைபிடிக்கிறேன், கடவுளின் கட்டளையை நான் சரியாக கடைபிடிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் தூய பவுலடியார் சொல்லியிருக்கின்ற இந்த தீய பழக்கங்களில் ஏதாவது ஒன்று கூட நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இதயமும் பூட்டப்பட்ட அறையாகத்தான் இருக்கும். எப்பொழுது அந்த தீமை களையப்படுகிறதோ அப்பொழுதுதான் திறந்த இதயமாக நம்முடைய இதயம் இருக்கும். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார், நீங்கள் இறைவாக்கினர்களுக்கு புதிதாக கல்லறை கட்டுகிறீர்கள். அந்த கல்லறை கட்டுவதனால் உங்களுக்கு கிடைக்கின்ற பயன் என்ன? நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு கல்லறை கட்டுகின்ற பொழுது சொல்லுகிறீர்கள், நாங்கள் எங்கள் மூதாதையர் வாழ்ந்த பொழுது வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவாக்கினரை கொள்ளுகின்ற அந்த கூட்டத்தில் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் இறைவாக்கினர்களை கொன்ற தலைமுறையினரில் நீங்களும் ஒருவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக நீங்கள் இல்லாமல் மாறாக உள தூய்மை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை ஆண்டவர் இயேசு என்று தருகிறார். தூய பவுலடியார் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, தூய பவுலடியார் பவுல் ஆவதற்கு முன்னால் சவுலாக இருந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். சவுல் என்கிற அவர் சட்ட முறைமைகள் அனைத்தையும் தெளிவாக கற்றவர், யூத சடங்குகளை சரியாக கடைபிடிக்கின்ற ஒருவராக தூய பவுலடியார் இருக்கிறார். யூத சடங்குகளை சரியாக கடைபிடிக்கின்ற அவருடைய உயர்ந்த எண்ணம்தான் இயேசுவின் பெயரை சொல்லுகின்ற அந்த ஆதி கிறிஸ்தவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் அல்லது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக சவுலாக இருக்கின்ற இந்த தூய பவுலடியார் என்ன செய்கிறார்? தமஸ்கு நகருக்கு செல்வதற்காக கடிதத்தை எருசலேமில் இருந்து பெற்றுக்கொண்டு தமஸ்குக்கு புறப்படுகிற அந்த மாவீரனின் செயல்பாடு, எவ்வாறு தம்முடைய இறைவனுடைய சட்டத்திட்டங்களை மோயிசன் வழியாக கொடுத்ததை நான் கடைபிடிக்கின்றேனோ அதே போல வாழ்வேன் என்று சொல்லி மிக பொருத்தமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவர்தான். ஆனால் திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் இறைவார்த்தை 4 தமஸ்கு நகர் சென்று கொண்டிருந்த அந்த சவுலை ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்ளுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று. உடனே அந்த சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிற பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. இந்த வார்த்தை அந்த மனிதனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அன்றே கொடுத்தது என்பதுதான் உண்மை. தூய பவுலடியாரை நினைக்கின்ற பொழுது நாமும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் மனம் மாறுவோம் என்பது அல்ல, இன்றே மனம் மாறுவோம் என்று சொல்லுகின்ற இதயம்தான் நமக்கு வேண்டும். இவ்வாறு விவிலியம் நமக்கு பல்வேறு மனமாற்றத்திற்கான வார்த்தைகளை சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 2 திருமுழுக்கு யோவான் இவ்வாறு சொல்லுகிறார், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அந்த மனமாற்றத்திற்கான வாழ்க்கையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று கொடுக்கின்ற திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டிலே யோவேல் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்வதாக சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம் இறைவார்த்தை 13 உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள், மாறாக உங்களுடைய ஆடைகளை அல்ல. நான் என்னுடைய ஆடைகளை கிழித்து கொள்ளுகிறேன் என் பாவத்திற்காக என்பது அல்ல, அது ஒரு வெளிவேடமாகிவிடும். ஆனால் உங்களுடைய இதயத்தை கிழித்து கொள்ளுகிற பொழுது அதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கும் என்ற இறைவனின் அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 36 இறைவார்த்தை 26 இவ்வாறு சொல்லப்படுகிறது, புதிய இதயத்தையும்
புதிய ஆவியையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஒரு மனிதன் இன்றே இந்த நொடிப்பொழுதில் நான் மனம் மாற வேண்டும் என்று மனம் மாறுகிறானோ, அந்த நாளிலே அதே நேரத்திலே புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் நம்முள் பாய்ச்சுகிற ஆண்டவராக இறைவனுடைய விருப்பம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்படி மனமாற்றத்திற்கான அழைப்பை நாம் ஏற்கின்ற பொழுது, அந்த மனமாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது என்ன நடக்கிறது, என்ன நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். மனமாற்றம் என்பது நமக்கு வயது வந்த பிறகு நாம் மனம் மாறிக்கொண்டால் போதும் என்று நினைப்பது அல்ல. என்று நம்முடைய செயல்களில் ஒன்றாவது இது தவறு, இது பாவம் என்று சொன்னால் அன்றே அந்த நொடி பொழுதிலேயே நாம் மனம் மாறுவது, அதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கும் என்று இன்றைய இறைவாக்குகள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நாளை நாம் மனம் மாறலாம் என்பது அல்ல, இன்றே மனமாற்றத்திற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்த வேண்டும். இதோ நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாள் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயை நாடி வந்திருக்கிற நாமும் இந்த ஜெயா பிளஸ் மற்றும் இணைய தளங்களில் இந்த திருப்பலியை காண்கின்ற அனைவரும் நினைக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன? ஒன்று, எல்லோரையும் அன்பு செய்வது, அதில் குறைபாடு இல்லாமல். 2, எல்லோரையும் மன்னிப்பது. 3, பகிர்ந்து வாழ்கின்ற உன்னதமான செயல். 4, பாவத்தை விட்டுவிடுதல். 5, கோபத்தை விட்டுவிட்டு அமைதியோடு ஒரு வாழ்க்கை. 6, பகையை விட்டு விலக வேண்டும். 7, மனமாற்றத்திற்கான நல்ல பாவ சங்கித்தனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பூட்டப்பட்ட அறையை திறந்து, ஆண்டவரே இதுதான் நான், என்னை மாற்றும் என்று சொல்லி நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மாற்றத்தினை நம்முள் இருந்து உருவாக்குகின்ற பொழுது அந்த மாற்றம்தான் வாழ்வு கொடுக்கும், நிலை வாழ்வு கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த பலியில் பங்கெடுப்போம். ஆமென். ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதிலானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கனிகளை ஏந்தி உம்பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர். மலர்களை ஏந்தி உன்னிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கும் கனிவுடன் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை நீர் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எம் இறைவா, உயிர் தழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கே குழுமியிருக்கின்ற எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு மன கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை நீர் பார்க்காமல் நாங்கள் உமது திரு அவையின் மீதும் நீர் எங்களுக்கு பாதுகாவலியாய் கொடுத்து எங்களை வழிநடத்துகின்ற புனித ஆரோக்கிய அன்னையின் மீதும் கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை பார்த்து உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் உட்கொள்ளும் மது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவு இரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி. நாம் இந்த மண்ணில் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பாவங்களையெல்லாம் நினைந்து இன்றே மனமாற்றம் பெற்றிருக்கின்ற நம் இதயம் தேடி வருகின்றவர். இந்த இயேசுவின் அன்பு திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயம் எழுந்தார் நாம் தொலைந்து நாமானோ, உயிரில் புறவாய் கடந்தார் நான் ஏற்றிய வீணையானோ. கடலில் சங்கமமாகும், நதியும் கடலும் வேறில்லையே. கதிர்கள் மலரின் பூவிதழ் திறக்கும், கதிரும் மலரும் வேறில்லையே. அழியா உணவாய் உனை நான் கண்டால், பிரியா உறவாய் உனை நான் கண்டால், அழியா உணவாய் உனை நான் கண்டால், பிரியா உறவாய் உனை நான் கண்டால். நன்றேன்று பிரிவேனோ மறவேனோ, உணவாய் இதயம் எழுந்தால் நான் தொலைந்து நாமானோ, உயிரில் உறவாய் கலந்தால் நான் ஏற்றி வீணையானோ. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாயிடச் செயல்பட அருள்வீராக.
இதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையை நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மூலம் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களில் நின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்று உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our blessed mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதித்து தம் பேரன்பில் உங்களை காப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.